بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம கடந்த மூன்று நாட்களாக அரபிக் ஆல்பபெட்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், நீங்களும் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிச்சிங்க. இதில் விரிவான முறையில் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். In today's class we are about to see about the vowel marks யூஸ் பண்ணி எப்படி சவுண்ட்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எந்த வவல் மார்க்ஸ் எந்த ஃபதஹா கஸரா ஜம்மா இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணும், இதன் அடிப்படையில் நம்ம இன்றைய கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், வெரி ஹாப்பி தட் the students are joining ரெகுலராக நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். So now I am sharing my screen now. Few seconds. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் 3 days வந்து ஆல்பபெட்ஸோடைய ப்ரொனவுன்சியேஷன் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். Today inshallah we are about to see vowels, Arabic vowels யூஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு ஆல்பபெட்டோடைய எக்ஸாக்ட் ப்ரொனவுன்சியேஷன் வந்து நம்ம பார்த்துருவோம் இன்ஷால்லா. ஸோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், 28 ஆல்பபெட்ஸ். அபு சாலிஹ் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாமா? ஓகே சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் பா தா தா ஜீம் ஹா ஃபா தால் வால் ரா ஸா சீன் ஷீன் ஸாத் வாத் தா ஸா ஐன் ஒயின் ஃபா காஃப் காஃப் லாம் மீம் நூன் ஹா வாவ் யா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அலாங் வித் திஸ் நம்ம வந்து நேற்று மிஸ்டு ஆல்பபெட்ஸும் நம்ம பார்த்தோம். ஆல்பபெட்ஸ் இல்லாமலும் அல்ஹம்துலில்லாஹ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்டர்டே ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் மாஷாஅல்லாஹ் சரியான முறையில் படித்தாங்க. ஸோ இன் டுடேஸ் கிளாஸ் ஷார்ட் வவல்ஸ் வந்து தெர் ஆர் 3 ஷார்ட் வவல்ஸ் இன் அரபிக். மொத்தம் எத்தனை ஷார்ட் வவல்ஸ் இருக்கு அரபிக்ல சொல்லுங்க? 3 சார். 3 எக்ஸாக்ட்லி, வெரி குட். இந்த மாதிரி எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். அந்த ஷார்ட் வவல்ஸ்க்கு அரபிக் நேம் என்னங்க, எப்படி சொல்லுவாங்க? கசரா ஃபதஹா ஃபதஹா கஸரா கஸ்ரா தம்மா சார். ஜம்மா. வெரி குட். ஃபதஹா கஸரா ஜம்மா. ஸோ இன்னைக்கு ஃபதஹா நேற்றே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபதஹா என்னன்னு சொன்னா, this is a short diagonal stroke written above an Arabic letter. It is pronounced as a, as in the English word cat. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போல் அரபிக்ல ஃபதஹாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு சொன்னா, அந்த லெட்டருடைய சவுண்டை வந்து ஆ சவுண்டில் கொண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாஷாஅல்லாஹ் yesterday your students read with ஃபதஹா அலிஃப் ஆ பா பா
தா ஃபத்ஹா தா, சா ஃபத்ஹா சா, ஜா ஹா ஹா, தால் சாரி தா ஜா ரா ஜா சா ஷா சா ضا طا ظا ஆ ظا ஃபா قا க லா மா நா ஹா வா யா. இதான் இதோடைய சவுண்டு. இப்போ அலிஃப் ஃபத்ஹா ஆ, பா ஃபத்ஹா பா அப்படி சொல்லாம ஜஸ்ட் சவுண்ட் மட்டும் யார் சொல்ல முடியும்? எந்த பையனாலும் சொல்ல முடியும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சார் நான் ட்ரை பண்ணிட்டா சொல்லுங்க சார், பண்ணுங்கம்மா ப்ளீஸ். ஆ பா தா சா ஜா ஹா ஹா தா ஜா ரா ஜா ஷா ஷா வெயிட் 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 தா வெயிட் வெயிட் வெயிட். சீன் இருக்குல்ல, சீன். சீனுக்கு மேல ஃபத்ஹா வந்தா என்ன வரும்? ஷா நோ, சீன் சீன். ஷா ஷீன் வந்தா ஷா, சீன் வந்தா சா 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 சா. சா ஷா வா சா துவா சா 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 வா. தா வே தோ வே இல்ல, தோ இல்லம்மா. பா ஃபத்ஹா தா தா. தா தா ஆ ஸா கா ஸா ஃபா கா ஆ க லா மா நா ஹா வா யா. யா, வெரி குட். இன்னொரு பையன் பண்ணலாமே, ட்ரை பண்ணலாமே, இன்னொரு ஸ்டூடெண்ட் தம்பிகளா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ரிசைட் பண்ணது யாரு? ப்ரொனவுன்ஸ் பண்ணது யாரு? நாகூர் மீரான் சார். நாகூர் மீரான், மாஷா அல்லாஹ், எக்ஸலென்ட். மற்ற பசங்களும் இன்ஷால்லா ட்ரை பண்ணலாம். இல்லை நான் வந்து டிரைவிங்ல இருக்கேன், மார்க்கெட்ல இருக்கேன், பப்ளிக்ல இருக்கேன், இட்ஸ் ஓகே, ட்ரை பண்ணலாமே இன்ஷால்லா. ஹம்மாதுல்லா இருக்காங்களா? ஹம்மாதுல்லா, இஸ் ஹம்மாதுல்லா இஸ் அவைலபிள் ஹியர்? முஸம்மில், any other students can try. நீங்க முயற்சி செய்யலாம் இன்ஷால்லா. ஓகே, ஸோ இப்போ வந்து அலிஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா தம்பி, இந்த எழுத்து, இந்த ஆல்பபெட்டோடைய கம்ப்ளீட் ப்ரொனவுன்சியேஷன் வந்து அலிஃப். இது வந்து நம்மளுடைய ஹெச்ஓடி சார் சொன்ன மாதிரி இது வந்து உயிரெழுத்து இல்லை, இது வந்து மெய் எழுத்து. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த வவல்ஸ் மூலியமா தான் அதற்கு ஒரு வடிவத்தை கொடுக்க முடியும். இது எல்லாமே வந்து இதுக்கு ஒரு டாட் வைக்கணும்னு சொன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஹரக்காத் போடணும். லைக் ஆ, இந்த மாதிரி ஹரக்காத் போட்டால் தான் வரும் இல்லைங்களா? ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபத்ஹா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எழுத்துடைய சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அலிஃப் பிகம்ஸ் ஆ, பா பிகம்ஸ் பா, தா பிகம்ஸ் தா, சா பிகம்ஸ் சா, ஜீம் அப்படிங்கிறது ஜா, ஹா அப்படிங்கிறது ஹா, ஹா அப்படிங்கிறது ஹா, தால் அப்படிங்கிறது தா. சவுண்டு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஜா அப்படிங்கிறது ஜா, சாரி ஜால் அப்படிங்கிறது ஜா. ரா becomes ரா. ஜா is also za. Seen will be pronounced as sa after the usage of fatha. fatha யூஸ் பண்ணதுக்கு அப்புறம், ஜபர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சீன் வந்து சாவாயிடும், ஷீன் வந்து ஷாவாயிடும். சாத் becomes sa, dad becomes va, ha becomes pa, and za becomes za. Ain becomes a, ain fatha a. இன்னர் த்ரோட்ல இருந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐன் ஆ,
ghain, gha. Fa, same, fa. Qaf becomes qa, and kaf becomes ka. Lam fatha, la. Mim fatha, ma. Noon fatha, na. And ha fatha, ha. Waw fatha, waw, wa. Ya fatha, ya. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிதான முறையில நீங்க மெமரைஸ் பண்ணிக்கலாம், மைண்ட்ல ஏத்திக்கலாம். அவ்வளோ எளிதான ஒரு இதுதான் இது. 1 செகண்ட் பாய்ஸ். ஓகே, ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்க. ஃபைன். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஃபத்ஹால வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட் இல்லை, அப்படிதானே? சே எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஏதாவது டவுட் இருக்கா ஃபத்ஹால? ஃபத்ஹா வந்து உருதுல என்ன சொல்லுவாங்க? உருது பர்ஷியன்ல என்ன சொல்லுவாங்க? ஃபத்ஹாவை என்ன சொல்லுவாங்க? நார்மலா நீங்க குர்ஆன் ஓத போறீங்க, ஃபத்ஹாவை என்ன சொல்லுவாங்க? ஜபர்னு சொல்லுவாங்க. ஜபர், ஜேர், பேஷ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யாராவது ஒரு பையன் லாஸ்டா ட்ரை பண்ணலாமே? எனி அதர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ட்ரை. ஜஸ்ட் அலிஃப் ஃபத்ஹா அப்படி சொல்லாம ஜஸ்ட் ஆ, பா, தா சொல்லாமே யாராவது? மோஸ்ட்லி மிஸ்டேக் வராது, ட்ரை பண்ணலாமே இன்ஷா அல்லாஹ். ஓகே, so now we are moving on to the next short vowels, that is kasra. kasrana என்ன சொல்லுவாங்க உருது பெர்ஷியன்ல? what is it called? நம்ம யூசுவலா Zir. ஜேர் Zir sir. எக்ஸலன்ட் ஜேர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கஸ்ரா வந்து கீழே வரும் லெட்டருக்கு, ஆல்பபெட்டுக்கு. இட் கம்ஸ் பிலோ த ஆல்பபெட், இட் டசன்ட் கம் அபோவ் தி ஆல்பபெட். ஒரு ஆல்பபெட்டுடைய இந்த கஸ்ராவுடைய வவல் பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டுக்கு எப்பவுமே கீழே தான் வரும், மேல வராது. சரிங்களா? ஜபர் மாதிரியே இருக்கும், ஆனா கீழே வந்தா கஸ்ரா, மேல வந்தா ஃபத்ஹா. ஜம்மா மேல தான் வரும், ஆனா அதனுடைய சிம்பிள் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த பாக்ஸ்ல இருக்கு பாருங்க, 3 சிம்பிளுமே இருக்கு. So this is a short diagonal stroke written below an Arabic letter. It is pronounced as E. ஸோ கஸ்ரா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லெட்டருடைய சவுண்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்பபெட்டுடைய சவுண்டு இ அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷனை கொடுக்கும். ஃபத்ஹா ஆ, கஸ்ரா இ. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிட், பிஐடி, பிட். அப்ப ஈங்கிற சவுண்ட் வருது, பி இ சவுண்ட் வருது பாத்தீங்களா, அதுதான் கஸ்ரா. ஸோ ரீட் த ஆல்பபெட் பிலோ வித் கஸ்ரா ஆன் ஈச் லெட்டர். நான் ஒரே ஒரு வாட்டி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் இன்ஷால்லா மற்ற பசங்க கண்டிப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். अलिफ कसरा ई, बा कसरा बी, ता कसरा ती, सा कसरा सी, जीम कसरा जी, ஹா கஸ்ரா ஹி. டெஃபினட்டா மாறுது பாருங்க. இங்க வந்து ஆல்பபெட்டோடைய சவுண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா பா ஃபத்ஹா பா தான், அது பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. தா ஃபத்ஹா தா, சா ஃபத்ஹா சா, பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது ஃபத்ஹா வந்ததுக்கு அப்புறம். ஆனா கஸ்ரா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி ஆல்பபெட்ஸ் ஒரிஜினல் ப்ரொனவுன்சியேஷன் இஸ் சேஞ்சிங், அது மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் பா கஸ்ரா பி, தா கஸ்ரா தி, சா கஸ்ரா தி. ஒரே நிமிஷம். ஓகே, ஹா கஸ்ரா செகண்ட் லைன் ஐ எம் ரீடிங் ஆக்சுவலி. ஹா கஸ்ரா ஹி, खा कसरा खी, दाल कसरा दी, दाल कसरा जी, रा कसरा री, जा जी, सीन सी, शीन शी, शीन शी, صاد सी, ضاد ज़ी, था थी, ज़ा ज़ी, आइन ई, आइन कसरा ई, गैन कसरा ग़ी, फा कसरा फी, क़ाफ कसरा क़ी क़ी क़ी, कैफ कसरा की नॉर्मल, लाम
கஸ்ரா லி, மீம் கஸ்ரா மீ, மீம் மீ, நூன் நீ, நூன் நீ. ஓகே. ஹா கஸ்ரா ஹி, வாவ் வி, யா இ. யார் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ்? யாராவது ஒரு பையன் ஒன்று வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். சார். படிக்கிறீங்களா? எஸ் சார். எப்படி தெரியுமா படிக்கணும் நீங்க? அலிஃப் கஸ்ரா இ அப்படி படிக்கணும். படிங்க. அலிஃப் கஸ்ரா இ, பா கஸ்ரா பி, தா கஸ்ரா தி, எக்ஸலென்ட். சா கஸ்ரா சி, ஜீம் கஸ்ரா ஜி, ஜி. ஹா கஸ்ரா ஹி, खा कसरा खी, एक्सेलेंट. दाल कसरा दी, माशाल्लाह. जाल जाल कसरा जी, माशाल्लाह. रा कसरा री, माशाल्लाह. जा कसरा जी, सीन कसरा सी, शीन कसरा शी, माशाल्लाह. स्वाद कसरा सी, ज्वाद कसरा जी, त्वाय कसरा ती. तोया तोवा तोय சொல்லணுமா இல்ல தா சொல்லணுமா? त्वा. தா கஸ்ரா சி. ज्वा कसरा जी. करेक्ट माशाल्लाह. ऐन कसरा ई, एक्सीलेंट. गाइन कसरा गी, फा कसरा फी, माशाल्लाह. क्वाफ क्वाफ कसरा सी की, सी. काफ कसरा की, लाम कसरा ली, मीम कसरा मी, नून कसरा नी, एक्सेलेंट. हा कसरा ही, वाव कसरा वी, या कसरा ई. ஓகே மாஷாஅல்லாஹ், வெரி குட். இப்போ நான் வந்து ரேண்டமா கேட்குறேன், மைக் மியூட் பண்ணுங்க தம்பி. முசம்மில் தானே நீங்க? இம்தியாஸ். சாரி இம்தியாஸ். மைக் மியூட் பண்ணுங்க. ஜஸாக்கல்லாஹ். தம்பி நான் இப்போ வந்து யூ கேன் மியூட் யுவர் மைக். நான் வந்து ஜஸ்ட் நான் ரேண்டமா கேட்குறேன், கரெக்டான ப்ரொனன்சியேஷன் மட்டும் சொல்லுங்க. யார் வேணாலும் சொல்லலாம். சீன் கசரா என்ன வரும்? ஜீமா. சீன் சீன் சி. ஓகே. நீங்க மைக் மியூட் பண்ணுங்க. இம்தியாஸ் மைக் மியூட் பண்ணுங்க. ஓகே. இம்தியாஸ் வந்து படிச்சு காட்டிட்டாங்க, மொத்த பசங்க சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். நான் ஜஸ்ட் லெட்டர் சொல்லுவேன், கஸ்ரா யூஸ் பண்ணா என்ன சவுண்ட் வரும்? தால். டி. டி சார். டி. அவ்வளவுதான். வெரி குட், எக்ஸலென்ட், சூப்பர். சாத். சி. சி. ஜீம். ஷி. ஷி. ஜி. 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 அவ்வளவுதான், இழுக்க கூடாது. ஜி. ஜி. ரா. ரா. ரி. ரி. அலிஃப். இ. ஐன். இ. ரி. ரி. இப்ப ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாரு. அலிஃப் கசரா இ, ஐன் கசரா இ. ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? எஸ் சார். ஐன் கசரா இ வந்து நம்ம நல்லா இ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க. இ அப்படி சொல்லி அதே. ஃபார் எக்ஸாம்பிள் அலிஃப் கசரா இ, ஐன் கசரா ரி. ரி. சரிங்களா? ரி. ஓகே. அதே போல. ஓகே, ஃபைன். மைக் மியூட் பண்ணிக்கலாம். வெரி குட். லாம் கஸ்ரா
லி லி. வாவ் கஸ்ரா வி வி. பா கஸ்ரா கி பி. எல்லாருமே சொல்லணும். ஒரே பையன் சொல்றதுல பெரிய ஒரு இது கிடையாது. நிறைய பேர் நல்லா ஆல்ரெடி விளங்கி இருக்கீங்க. புதுசா ஜாயின் பண்ணவங்களும் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு புரியுதா புரியலையா அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். ஹா கஸ்ரா சி சி. காஃப் காஃப் கஸ்ரா பி பி. எக்ஸலன்ட், சூப்பர், கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க இன்னர் த்ரோட்ல இருந்து. யா கஸ்ரா இ இ. ஓகே. சீன் ஃபதஹா என்ன வரும்? சீன் ஃபதஹா. சி சீன் ஃபதஹா. ஷா சா சா சா. ஷா இல்ல சா சா. இப்போ புரியுதுங்களா? இப்போ பாருங்க, ஃபதஹானா ஜபரு, கஸ்ரானா ஜேரு. இப்போ நம்ம குர்ஆன் ஓதும் போது ஒரு எழுத்து ஃபதஹால இருக்கும், அடுத்த எழுத்து கஸ்ரால இருக்கும், அடுத்த எழுத்து ஜம்மா இருக்கும். அதாவது ஒரு எழுத்து ஜபர் இருக்கும், ஜேர் இருக்கும், பேஷ் இருக்கும், சுக்கூன் இருக்கும். இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் குர்ஆன் ஓதணும். ஸோ அப்போ நம்மளுடைய சவுண்டை மாத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், அல்ஹம்து அல்ஹம்து லில்லாஹி. இதுல எல்லாமே வந்துருது. லில்லாஹி, அல்ஹம்து லில்லாஹி. இப்போ இது ஜபர் இருக்கு, ஜேர் இருக்கு, பேஷ் இருக்கு, கஸ்ரா இருக்கு, ஃபத்ஹா இருக்கு, ஜம்மா இருக்கு. இதை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த முக்கியமான சாதாரணமா தெரியும். பார்க்கறதுக்கு சாதாரணமா தெரியும், ஜபர் தானே ஜேர் தானே அப்படி நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா அப்படி கிடையாது. அது நம்ம ஐடென்டிஃபை பண்றோம்ல, அது ஐடென்டிஃபை பண்ணா குர்ஆன் ஓதிடலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு தான் இந்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ். ஓகேப்பா, வெரி குட். இப்போ நான் ஒரு எழுத்து சொல்றேன், ஃபத்ஹா கஸ்ரா ரெண்டுமே சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், பா பா பி. தால் என்ன வரும்? தா தி. தா தி. வெரி குட். தா தா தி. தா தி. ஹா ஹா ஹி. நம்ம அதான படிச்சிருக்கோம். என்னோட வாய்ஸ் கேக்குதா? ஹலோ. எஸ் 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 கேக்குது எஸ். ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஜஸாக்கல்லாஹ். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நம்ம மொத்தம் எத்தனை வவல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் சொல்லுங்க கொஞ்சம். ஷார்ட் வவல்ஸ்ல எத்தனை பார்த்துருக்கோம்? 2 vowels. ரெண்டு பார்த்துருக்கோம். ஓகே ஓகே ஃபைன், வெரி குட். ஸோ இதுதான். இன்னும் ஒரு வவல்ஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். So the third and final short vowel is zamma. Zamma. This is like a very small vowel. It looks like a very small vowel. இந்த வவல் மார்க் இருக்கே, சின்ன ஒரு வாவ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ரிட்டன் அபோன் அரபிக் லெட்டர். அரபிக் லெட்டருக்கு மேல வரும். இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் ஊ. 3 சவுண்டு தான் இங்க பாருங்க. ஃபத்ஹானா ஆ, கஸ்ரானா இ, ஜம்மானா ஊ. ஆ இ ஊ. இந்த 3 சவுண்டு தான். எவ்வளவு ஈஸியா ஆக்கியிருக்காங்க பாருங்க குர்ஆன். ஆ இ ஊ. இந்த 3 சவுண்டு வச்சுதான் நம்ம படிக்க போறோம். ஸோ இதுல ஜம்மாவுடைய சவுண்டு பாத்தீங்கன்னா ஊ ஊ, நாட் ஊ ஊ. ஓகே, யூ கொடுத்துருக்காங்க. யூனா யூ கிடையாது, ஊ. சவுண்ட் ஊ. சரிங்களா? இங்கிலீஷ்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, புல் பூ. பூனா அது ஊ சவுண்டு. சரிங்களா? ஸோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். We are about to start the third and final short vowel, that is zamma. Alif zamma bu. Ba zamma bu. Ta zamma tu. Ta zamma fu fu. Jim zamma ju. Ha zamma hu. Kha zamma khu. Dal zamma du. Zal zamma zu. Ra zamma ru. Za zamma
Zu. Sin, Dhamma, Su. Shu. Shin, Dhamma, Shu. Sad, Dhamma, Su. Dad, Dhamma, Zu. Pa. Pa, Dhamma, Pu. Za, Dhamma, Zu. Ain, Dhamma, Ain pesh, Line, Dhamma, Wu. Ta, Dhamma, Fu. Qaf, Qaf, Dhamma, Qu. Kaf, Dhamma, Ku. Lam, Dhamma, Lu. Mim, Dhamma, Mu. Noon, Dhamma, Nu. Noon, Nu. ஆல்ரெடி நூனுடைய சவுண்ட் பாத்தீங்கன்னா அந்த கம்மாவுடைய ப்ரொனன்சியேஷன்ல தான் இருக்கு. நூன், நூன் பேஷ் நூ. ஹா, Dhamma, Hu. Vav, Dhamma, Vu. Ya, Dhamma, Yu. ஓகே, யார் படிக்கலாம் அப்போ? Who is going to read the sound of Dhamma along with the Arabic alphabets? உங்களை யார் படிக்கலாம்? தம்பி சார். நீங்க இம்தியாஸ் படிச்சிட்டீங்களா? நீங்க இன்னொரு பையனுக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஓகே சார். ஓகே, ஹம்மாதுல்லா இருக்காங்களா? ஹம்மாதுல்லா இஸ் தேர்? ஹம்மாதுல்லா, அஃப்ரோஸ் ட்ரை பண்ணலாமே இன்ஷா அல்லாஹ். பாருங்க, ஒவ்வொரு லெட்டருக்கு ஹதீஸ்ல வந்திருக்கு. குர்ஆன்ல வந்து ஒரு லெட்டர் படிச்சோம்னு சொன்னா பொதுவோட. ஹலோ, யார் படிக்க போறீங்க? ஹலோ, இது படிக்கவா சார்? தம்மா படிங்க. படிங்க ப்ளீஸ். படிக்கவா சார்? ஸ்டார்ட்மா. உ பு து து சு ஜு ரு ஹு. வெரி குட். து ஜு ரு மாஷா அல்லாஹ். ஜு சு ஷு சு 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 ஜு து து ஜு ஜு. வெரி குட். உ வு. சார் இதாவது சார் உங்களுக்கு? இல்ல ஒண்ணும் இல்ல. படிங்க ப்ளீஸ் ரீட். கு கு காஃப் தம்மா கு. கியூ கு. மு நூ. வு யூ யூ. மாஷா அல்லாஹ். Alhamdulillah, HOD sir has joined the meet. Sir, inshallah, your word of advice for today's class. Assalamualaikum, Sheikh Daud sir, other professors and our dear students. Mashallah, the program is going on well. Please proceed, sir. Inshallah, if needed, inshallah, I will join with you. Okay? You please proceed, sir. Jazakumullah. Assalamualaikum. Okay, Alhamdulillah. So we have covered all the 3 short vowels in today's class. We have started Fatha yesterday, and today, Alhamdulillah, we are able to cover Kasra and Dhamma with all the 28 Arabic alphabets. Alhamdulillah, சில ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே முன் வந்து படிச்சு காமிச்சிங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா? இப்ப நான் வந்து ப்ரீவியஸா கஸ்ரா ஃபத்ஹாக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் உங்கள்ட்ட கேட்டேன். அந்த மாதிரி இல்ல இருந்தா தாராளமா கேட்கலாம். நோ சார். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சோ ஹா தம்மா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும்? ஹா. கு சார். கு. ஓகே. ஐன். உ
சார். ஐன் வம்மா ஃபா ஃபா கியூ ஃபு ஃபு ரா ரூ ரூ. எக்ஸலன்ட். அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 12 மாணவர்கள் இருக்காங்க. ஒரு சிலர் தான் ரிப்பீட்டடா ஆன்சர் பண்றாங்க. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ஷேர் யுவர் ஆன்சர்ஸ். எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகணும். அப்பதான் ஒவ்வொரு ஹரக்காத்தோடைய ஒவ்வொரு ஆல்பபெட்ஸோடைய சவுண்ட்ஸ் வந்து எப்படி வேரி ஆகுது நம்ம பார்த்தோம். இதுக்கு பேர் வந்து ஷார்ட் வவல்ஸ்ன்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் 3 சவுண்ட் எஃபெக்ட்ஸ், தட் இஸ் ஆ, இ அண்ட் உ. இது எப்படி வேரி ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் பா, பி, பூ, பா, பி, பூ. சார் டே பிஃபோர் ஆல்சோ சார் சொல்லி காமிச்சாங்க, ஹெச்ஓடி சார் எப்படி அது இது பண்ணோம் சொல்லி காமிச்சாங்க. அதே தான் அல்ஹம்துலில்லாஹ். நவ் ஐ ரிக்வெஸ்ட் அவர் ப்ரொஃபஸர் டாக்டர் எஸ் அப்துல் ரஹ்மான் சார் டேக் ஓவர் த கிளாஸ். அப்துல் ரஹ்மான் சார், அஸ்ஸலாமு அலைக்கும். Sir, Assalamualaikum, Sheikh Daud sir. Now, Dr. Abdul Rahman sir is handling the classes for the faculty and okay. staff. So, okay, sir. Instead of Dr. Fahim Ansari sir. Okay. Inshallah, Okay, if I want, if need arises, I can continue. Inshallah, please, sir. Okay, sir. Okay, sir. Dear students. Dear students, sir. Hello. Walaikum Sir, salam. I am Abdul Mateen. MashaAllah, Mateen. Mateen sir, please wait. Give me 5 minutes time, inshallah. Okay. Thereafter, you please handle the class. Dear students, a few points I want to highlight here today. One is, as our professors discussed, the Arabic alphabets 28, they will have either fatha or kasra or dhamma or sakin, sukun. Okay? இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். முதல்ல நீங்க இது பண்ணிருக்கேன், கூச்சம் தயக்கம் தயவு செய்து யாரும் வேண்டாம். Hesitation shall be the foremost barrier of development. தயக்கம் என்பது பின்னடைவாகவும் இருக்கும், முன்னேற்றம் வெற்றி என்பதற்கு தடைக்கல்லாக இருக்கும். அதனால தயங்கவே செய்யாதீங்க, தைரியமாக நீங்கள் மாணவர்கள். அதனால உங்க இடத்துல சில உச்சரிப்புகள்ல தவறுகள் இருக்கலாம், பலகீனங்கள் இருக்கலாம். ஆனால் தவறான, பலகீனமான, ராங்கான ஒரு உச்சரிப்பின் மூலமாக பொருள் மாறிடும். அந்த பொருள் மாறாம இருக்கிறதுக்கு, அதுவும் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்ம மாற்றமாக சொல்லி தவறான ஒரு கருத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த முதல் 3 நாள்களுமே திருப்பி 28 அரபிக் பேசிக் ஆல்பபெட்ஸை உச்சரிப்பை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு தர்றேன். அதுல எவ்வளவு பொருள் மாறுபடுதுன்னு பாருங்க. அலிஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர், ஓகே, அலிஃப் ஆ. Then again, ain is there. It's ain. அந்த ஐனுக்கு மேல ஃபத்தா கொடுத்தா it becomes ஆ ஆ. அலிஃப் ஆ, ஐன் ஆ. இப்ப இதை வச்சு ஒரு 2 வேர்ட்ஸ் உங்களுக்கு முன்னால பிரசன்ட் பண்றேன். ஆலிமுன், ஆலிமுன், ஐன் அலிஃப் லாம் மீம், ஆலிமுன். லேட்டரா நீங்க இதெல்லாம் தரவா படிச்சிருவீங்க. இப்போ உங்களுக்கு பிகினிங் சொல்லும்போது somewhat you may feel difficulty. Alimun meaning a scholar, more particularly a religious scholar. Okay, ஒரு கற்றறிந்த மார்க்க அறிஞர், அவருக்கு பேரு ஆலிம். ஐன் அலிஃப் லாம் மீம். பொதுவா நம்ம எப்படி உபயோகம் பண்றோம்னு சொன்னா, அந்த ஐன்ங்கிற வார்த்தை தமிழ்நாட்டுல தமிழ் பேசக்கூடிய மக்கள்கிட்ட அதிகமான உபயோகத்துல இல்ல. காரணம், நம்முடைய அடிப்படை எழுத்துக்களாகிய தமிழ் மொழி எழுத்துக்கள்ல ஆருக்கு ஆ இல்ல. அதனால என்ன செய்யறோம், ஆலிம் ஆலிம் சொல்றோம். ஆலிம் என்றால் அலிஃப் அலிஃப் லாம் மீம், மீனிங் the one who gives pain, வலியை வேதனையை தரக்கூடியவர்ங்கிற பொருள். அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆகுது மீனிங்ல. ஆலிம் என்றால் ரிலீஜியஸ் ஸ்காலர், மார்க்க அறிஞர், ஆலிம் ஐன் அலிஃப். அலிஃப் அலிஃப் ஆலிம், ஆலிம் மீனிங் the one who gives pain, வலியை வேதனையை தரக்கூடியவர் என்று பொருள். அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. அதே போல ஹா, ஹா, ஹா,
ஹாவை வச்சு ஹாலிகுன் மீனிங் கிரியேட்டர், படைத்தவன், படைப்பாளன், படைத்தவன். அல்லாஹுக்கு பேரு ஹாலிக்னு ஒண்ணு இருக்கு அவனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவுல. இப்போ ஹாலிக் அப்படின்றால் படைத்தவன் என்று பொருள். அதே இடத்துல அந்த ஹாவை கரெக்டா சொல்லாம ஹாலிக்னு சொன்னா பார்பர்னு அர்த்தம், முடி இறக்கக்கூடியவர், ஷேவ் பண்றவர் அர்த்தம். எவ்வளவு டிஃபரன்ஸ் ஒரு மீனிங்ல. ஆகையினால்தான் திரும்ப திரும்ப டீச்சர்ஸ் myself repeatedly reiterating that you shall all concentrate on exact pronunciation of each and every Arabic alphabet. தயவு செய்து மாணவர்களே தயக்கம் இல்லாம முதல் 3 நாட்கள் உங்களுக்கு வகுப்படுத்திருக்கிறாங்க. நீங்க மீண்டும் மீண்டும் எப்போதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அரபிக்கினுடைய ஆல்பபெட் மேலும் தமிழ் மொழியில 1 ஒலி 370 என்ப தமிழ் எழுத்துக்கள் மொத்தமும் 370ல -1, that means 369 லெட்டர்ஸ் நம்ம தமிழ் தாய்மொழியா வச்சிருக்கிறவங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். 369 எழுத்துக்களை உபயோகப்படுத்துறோம். ஆனா அரபியில மாஷா அல்லாஹ் குர்ஆன் இறக்கப்பட்ட மொழியில வெறும் 28 எழுத்துக்கள் தான். அந்த 28 எழுத்துக்கள்ல சில எழுத்துக்கள் தான் தமிழ்ல அந்த உச்சரிப்பு இல்ல. உருதும் அரபியும் சம்வாட் எக்ஸாக்ட்லி சேம் லெட்டர்ஸ் வச்சிருக்கிறதுனால சில இடங்கள்ல ப்ரொனன்சியேஷன் அதுலயும் மாறுபடுது. வலசாலீன் அந்த பாது. ஓகே, அப்ப அந்த வகையான சில இடங்கள்ல மட்டும்தான் உருது ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு மாஷா அல்லாஹ் வித்தியாசப்படும். மற்ற நேரங்கள்ல அநேகமாக அரபியோட ஒத்து போயிரும் உருது மொழி. தமிழ் மொழியில சில நேரங்கள்ல சில இடங்கள்ல நம்ம உச்சரிப்பு ஒழுங்கா சொல்லலன்னு சொன்னா அரபிய அது அர்த்தங்கள் மாறி போயிரும். அதனால தயவு செய்து அகைன் ஐ ஆம் ரிப்பீட்டிங் 28 எழுத்துக்களை எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷனுக்காக வர்றதுக்காக திரும்ப திரும்ப முயற்சி எடுங்க. உங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட வகுப்பு நடத்தும் போது ஏதாவது எழுத்து உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா ஆடியோ கிளிப்பை பாருங்க. அவங்க சொல்லக்கூடிய சொற்களை உச்சரிப்புகளை கவனத்தோட கேளுங்க. அதே போல நீங்களும் பயிற்சி எடுத்துக்குங்க. பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா மாஷா அல்லாஹ் அந்த 28 கான்சனன்ஸ மெய்யெழுத்துக்களை எக்ஸாக்ட் உச்சரிப்பு நீங்க பண்ணிட்டீங்கன்னா தென் அது மேல ஆ இ உ உயிர் குறியீடுகள் பயன்படுத்தப்படும். ஆ பா தா சா இ பி தி சி ஊ பு து சு. தென் அது தன்வீன் டபுளிங் ஆகும். அன் இன் ஒன் பன் பின் பொன் அந்த மாதிரி வரும். சுக்கூன் என்று சொல்லுவோம், ரெஸ்டிங், அன்மூவிங். அந்த மூவிங் அன்மூவிங் கான்சனன்ஸ் லெவல்ல இருக்கும். Inshallah, these are the lessons our teachers inshallah will handle the class further. And again I repeat and reiterate that you all shall ponder over the meaning of, the pronunciation of, exact pronunciation of each and every Arabic alphabet. May Allah give us success and make it, this program, very easier, smoother and successful one. Jazakumullah, shukran, assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Walaikum assalam wa rahmatullahi wa barakatuh. Jazakallahu khair. Alhamdulillah, ரொம்ப வேல்யூபிள் வேர்ட்ஸ் நம்மளுடைய ரெஸ்பெக்டட் ஹெச்ஓடி சார் சொன்னார். ஸ்டூடெண்ட்ஸ், வாட் எவர் அவர் ஹெச்ஓடி சார் ஹவ் கிவன் யூ த இன்ஃபர்மேஷன் நவ், அதெல்லாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது. அந்த விஷயங்களை தயவு செய்து மறக்காதீங்க. அரபிக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அரபிக் ஆல்ஃபபெட்ஸ் பார்த்தோம். அலிப், பா, தா, சா, ஜீம், ஹா, கா. மாஷா அல்லாஹ், அது எல்லாமே நீங்கள் அழகா படிச்சிங்க. அதுக்கு பிறகு உள்ள அந்த ஃபதஹா, கசரா, தம்மா இந்த சாப்டரில் வந்திருக்கீங்க. அதாவது ஜபர், ஜேர், பேஷ். இதை ஃபதஹா, கசரா, தம்மான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சாப்டரில் நீங்கள் வந்திருக்கீங்க. இதுதான் ஃபோர்மோஸ்ட் திங். குரான் ரெசிடேஷன் பண்ணோம், அதாவது ரீட் பண்ணோம், படிக்கணும்னா இப்போ நீங்கள் படிக்கிறீங்களே, தெரிஞ்சுக்கிறீங்களே, ஜபர், ஜேர், பேஷ், அதாவது ஃபதஹா, கசரா, தம்மா. இதுதான் இம்பார்ட்டன்ட். இது ப்ராப்பர் ப்ரொனவுன்ஸ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம குரான் ஓத ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆயிரும். இதோட உங்களுக்கு சுக்குன் சொல்லி ஒரு சாப்டர் வரும். அடுத்தது சுக்குன்னா சேர்க்கறது, ஜாயின் பண்றது எப்படின்னு சொல்லி குட்டியா இருக்கும். அதுக்கு பிறகு ஷத்தான்னு சொல்லி ஒரு சாப்டர் வரும். ஷத்தானா சின்ன டபிள்யூ மாதிரி இருக்கும்.
இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம குரான் ரெசிடேஷன் பண்றதுக்கு, ரிசைட் பண்றதுக்கு, ஓதுறதுக்கு. ஃபதஹா, கசரா, தம்மா. அடுத்தது சுகுன், ஷத்தா. இது வந்து லீஸ்ட், குறைஞ்சது இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலேயே நம்ம குரான் ஓத ப்ராக்டிஸ் ஆயிடும். டபுள் ஃபதஹா, டபுள் கசரா, டபுள் தம்மா, கடா ஜபர், கடி ஜேர், உல்டா பேஷ், இந்த தன்வீன் சொல்லுவாங்க. இதெல்லாம் செகண்டரி தான். அதே மாதிரி மத்தில் ஸ்மால் மத்து, பிக் மத்து, பெரிய மத்துன்னு சொல்லியெல்லாம் வரும். அதெல்லாம் அதிகமாக யூஸ் ஆகாது, வரும். பட் இருந்தாலும் பேசிக்காக நம்ம குரான் ஓதுறதுக்கு இந்த ஃபதஹா, கசரா, தம்மா, சுகுன், ஷத்தா தான். அதுலேயும் குறிப்பாக ஃபதஹா, கசரா, தம்மா. நம்ம ஸ்டார்டிங்கில் அரபிக் ஆல்ஃபபெட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த அலிஃப், பா, தா, சா, ஜீம், ஹா, கா, அந்த 28 ஆல்ஃபபெட்டை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம படிக்கிறோம் பாருங்க, இதுதான் நம்ம குரான் ஓதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால பல பேர் என்ன செய்கிறோம், அரபிக் ஆல்ஃபபெட் 28 ஆல்ஃபபெட் தெரிஞ்ச உடனே எனக்கு குரான் ஓத வந்தமா, நான் குரான் ஓதிடுவேனான்னு யோசிக்கிறோம். இல்லை, அதோட இது முக்கியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆல்ஃபபெட் பார்க்குறோம், தாலுக்கு மேலே ஃபதஹா இருக்குன்னா அதுக்கு என்ன சவுண்டு கொடுக்கணும், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். தால் ஃபதஹா, தா. சீனுக்கு மேலே ஃபதஹா வந்துச்சு, என்ன சவுண்டு, சா. ஷீனுக்கு மேலே ஃபதஹா வருது, என்ன சவுண்டு, ஷா. இந்த சவுண்டு என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்ல, இது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கசரா எல்லாமே சார் இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தாவூத் சார் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்தாரு. ஃபதஹா, கசரா, தம்மா. இப்போ அது எப்படி யூஸ் பண்ணணும், அதோட ஃபைதா என்னன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஃபதஹா சாப்டர் 1, கசரா ஈ சொல்லி சவுண்ட் வரும். நீங்கள் ஃபதஹாவுடைய சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபதஹாவுடைய சாப்டரில் நீங்கள் எதுக்கு மேலே ஃபதஹா வந்தாலும் ஆ சொல்லி சவுண்டு வரும். பா ஃபதஹா, பா. ஜீம் ஃபதஹா, ஜா. சீன் ஃபதஹா, சா. யா ஃபதஹா, யா. எல்லாத்துக்கும் ஆன்னு சொல்லி சவுண்டு எண்டில் முடியும், சவுண்டு வரும். அதே மாதிரி ஈ சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈயோடைய லெசனு, அதில் எல்லாத்துலேயும் ஈ சொல்லி சவுண்டு முடியும். பா கசரா, பி. தா கசரா, தி. ஜீம் கசரா, ஜி. நூன் கசரா, நீ. யா கசரா, ஈ. எல்லாத்தையும் ஈன்னு சொல்லி சவுண்டு முடியும். அதே மாதிரி தம்மா, இது ஊ சவுண்டில் முடியும். அலிப் தம்மா ஊ, பா தம்மா பூ, ஜீம் தம்மா ஜூ, ஹா ஜம்மா ஹூ, அந்த மாதிரி சவுண்டில் உங்களுக்கு முடியும். அதனால இந்த ஃபதஹா, கசரா, தம்மா இதோட ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சுக்கிறது தான் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களால் குரானை ஓத முடியும். அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா, எப்படி நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அரபிக் ஆல்ஃபபெட் அலிஃப், பா, தா, சா, ஜீம், ஹா, கா படிச்சிங்களோ, அதே மாதிரி இந்த ஃபதஹா, கசரா, தம்மா இந்த 3லையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஃபவுண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பேசிக்காக நம்ம படிக்கிறோம்ல இந்த ஆல்ஃபபெட்ஸ், அதுக்கப்புறம் ஃபதஹா, கசரா, தம்மா, சுக்கூனு, ஷத்தா, இதெல்லாம் பேசிக் மாதிரி, ஃபவுண்டேஷன் மாதிரி. ஒரு பில்டிங்கை கட்டுறோம், அந்த பில்டிங் நீங்கள் கட்டுறீங்கன்னு வைங்களேன், எய்தர் தட் இஸ் 5 floor or 10 floor or 20 floors, இல்லை ஒரு ஃப்ளோர் கட்டினா கூட அந்த பில்டிங்குடைய பேஸ்மெண்ட் போடுறதுக்கு எத்தனை நாள் எடுப்பாங்க தெரியுமா? அண்ட் அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அவங்க ரொம்ப செக் பண்ணுவாங்க. அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகிட்டாதான் அதுக்கு மேலே நீங்கள் 10 floor, 12 floor, 20 floor, 50 floor கூட கட்டலாம். பேஸ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேஸ்மெண்ட்டுக்காக நிறைய டேஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். நீங்கள் குரான் நல்லா ஓதணும்னா இந்த பேஸ்மெண்ட்டுக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுங்க, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இந்த சொல்லக்கூடிய இந்த ஃபதஹா, கசரா, தம்மா, சுக்கூனு, ஷத்தா இதுக்காக நீங்க டைம் ஒதுக்கி ஹார்ட் ஒர்க் கத்துக்கிட்டீங்க வைங்க, தாராளமா குரானை நீங்க ஓத கத்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓத தெரிஞ்சிச்சுன்னா
குரானை ஈஸியா ஓதி முடிக்கலாம். பல பேர் யோசிப்போம், குரான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு வாட்டினாச்சும் நான் ஓதி முடிக்கணும்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல எண்ணம் தான். இருந்தாலும் அதை ஓதணும்னா இந்த பேசிக்கை நீங்க வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கத்துக்கணும், அவ்வளவுதான். இப்ப நம்மன்னு சொல்லி இல்லை, யார் இருந்தாலும் பேசிக்கை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கத்துக்கிறதுனாலதான் அவங்களால குரான் ஓத தெரியுது. அதனால யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் மோர் டைம் அண்ட் டூ ஹார்ட் ஒர்க் இந்த பேசிக். அதாவது பல பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அரபிக்ல ஏன் இந்த ஃபதஹா கசரா தம்மா இதெல்லாம் அரபிக்ல கொஞ்சம் டஃபா இருக்கு. சில பேர் யோசிப்பாங்க, நாட் ஒன்லி இன் அரபிக் சப்ஜெக்ட், நீங்க ஈவன் தமிழ் எடுத்துக்கிட்டா கூட, தமிழ் நம்ம ஈஸியா பேசுறோம், நல்லா படிக்கவும் தெரியும், நல்லா எழுதவும் தெரியும். இந்த தமிழ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா இதே ஃபதஹா கசரா தம்மா கூட இருக்கு. எப்படி இருக்கு? அங்க நீங்க பாத்தீங்கன்னா இக்கு பிளஸ் ஆ கா, இப்பு பிளஸ் ஆ பா, இன்னு பிளஸ் ஆ நா, அதுல எல்லாத்துலயும் ஆ ஆ ஆ ஆட் பண்ணுவீங்க. பண்ணாதான் உங்களுக்கு இக்கு பிளஸ் ஆ கா, இன்னு பிளஸ் ஆ நா படிக்கிறீங்களே. அதே மாதிரி அங்கேயும் கசராக்கு பதில் ஈ வரும். இக்கு பிளஸ் ஈ கி, இப்பு பிளஸ் ஈ பி, இன்னு பிளஸ் ஈ நீ, ஈ ஈ வருதா தமிழ்லயும். அதே மாதிரி நீங்க ஊக்கு தம்மாவுக்கு கூட அங்க இருக்கு ஊ, இக்கு பிளஸ் ஊ கூ, இப்பு பிளஸ் ஊ பூ, அந்த மாதிரி படிப்பீங்க. இப்ப தமிழ்லயும் இருக்கு, அரபியில மட்டும் இது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி இல்லை. ஆனா நீங்க அரபியில பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இதை நீங்க வந்து கத்துக்கிட்டா ரொம்ப ஈஸி, நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப நானும் அரபியை படிக்கிறதுக்கு முன்னாடி, குரான் ஓதுறதுக்கு முன்னாடி சின்ன வயசா இருக்கும்போது சிரமமா இருந்துச்சு. இப்போ ஓத ஓத எனக்கு எது ஈஸின்னு சொன்னா இது ஈஸின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி யார் இருந்தாலும் அரபியை கத்துக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் சிரமமா தெரியும். அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப லேசாயிரும். அல்லாஹ் லேசாக்கி கொடுக்குறான். ஏன்னா அரபிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அல்லாஹ் தபாரக் வ தஆலா இதுல ஒரு பர்க்கத்து கொடுத்துருக்கான் அரபி லாங்குவேஜ்ல. அது எல்லாரும் ஆரம்பத்துல சிரமப்படுறாங்க. ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அதை கத்துக்கிட்ட பிறகு நீங்களே பாருங்க, குரான் வந்து எத்தனை பேர் அழகான முறையில ஓதுறாங்க தெரியுமா? கிராத்துன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த கிராத்து குரான் அழகா ஓதுறதுக்கு பேர் தான் கிராத். அது நீங்க கேளுங்களேன், எவ்வளவு இனிமையா இருக்கும் தெரியுமா? கிராத்து பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்கும்போது அது கேட்டுக்கிட்டே இருக்கணும் தோணும். யாருக்குமே பாதியில நிப்பாட்டிட்டு போயிடலாம், பாதி கேட்டா போதும்னு சொல்லி யாராலையும் அந்த மாதிரி எண்ணம் வராது. கேட்க கேட்க இனிமையா இருக்கும். இன்னும் கேட்கலாமா, இன்னும் கேட்கலாமா, இன்னும் கேட்கலாமா, அவ்வளோ அழகு அதுல, பியூட்டி. குரான் குரான் கலாம், அல்லாஹ்வுடைய கலாம் இந்த குரான் ஓதும்போது. இதே நீங்க மற்ற மொழியில இந்த மாதிரி கிராத்தா ராகமா ஓதுங்களே, அந்த பியூட்டி இருக்காது. அதனால அல்லாஹ் வந்து இதுல பியூட்டி கொடுத்துருக்கான். இது வந்து நம்ம டீச்சர்ஸ் உடைய முயற்சி மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப மஸ்ட். நீங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க் காட்டணும். உங்களுடைய பிராக்டிஸ் இங்க நம்ம எடுக்கக்கூடிய இந்த 1 hour கிளாஸ்ல, இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நீங்க டைம் ஒதுங்க. தயவு செய்து ஆஃப்டர் இஷா இல்ல பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் ஆர் ஆஃப்டர் ஃபஜர், ஃபுல் டே இருக்கு உங்களுக்கு, 24 hours இருக்கு. அதுல ½ an hour, ஜஸ்ட் யூ ஸ்பெண்ட் ½ an hour இன்னைக்கு என்ன பாடம் நடத்தணுமோ அதோட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நம்ம நடத்துற இந்த 15 days கிளாஸோட நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வந்தீங்கன்னா 15 daysக்கு அப்புறமா நீங்க கிளாஸ் எடுக்கலாம், அந்த அளவுக்கு வந்துடும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாம ஹார்ட் ஒர்க் பண்ணாம உங்களுடைய முயற்சி இல்லாம நீங்க இந்த 15 முடிஞ்சிட்ட பிறகு கூட நீங்க வந்து ஒண்ணுமே இல்லாம பிளாங்கா தான் இருப்பீங்க. அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. குரானை வந்து ஆரம்பத்துல தான் நான் தான் சொன்னேன்ல, பேஸ்மெண்ட் வரைக்கும் தான் நீங்க ப்ராக்டிஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபதஹா கசரா தம்மாவுடைய சவுண்ட் ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சிச்சின்னு வைங்க, எல்லாமே ஈஸியா. இப்ப நம்மளுடைய இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசின HOD சாரு உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. அந்த மாதிரி 1000 எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். குரான் வந்து உங்களுக்கு அரபியில பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தைக்கு பல வார்த்தைகள் இருக்கு, ஒரு பொருளுக்கு பல வார்த்தைகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஹவுஸ், வீடு, இதுக்கு அரபியில என்ன சொல்லுவாங்கன்னா பைத்துன்னு சொல்லுவாங்க.
இன்னொன்னு வார்த்தை என்னன்னா தாருன், தார், தாருஸ் சலாம் சொல்றோம்ல, தார், தாருனா ஹவுஸ், வீடு. மன்சில் சொல்லுவாங்க, சில பேர் வீட்டுல பேர் எழுதியிருப்பாங்க, ரசியா மன்சில், அஃப்ரா மன்சில், பேர் வச்சிருப்பாங்க. மன்சில், மன்சில்னா வீடு, ஹவுஸ். அது மாதிரி வீட்டுக்கு பல பேர்கள் இருக்கு. அது அரபியுடைய பியூட்டி, அரபிக் லாங்குவேஜ் உடைய பியூட்டி. இப்ப நம்ம வந்து இங்க வந்து அரபிக் லாங்குவேஜை நடத்தல, மெயின் ஃபோக்கஸ் வந்து குரானை உங்களுக்கு ஓத சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் QRL சொல்லி வச்சிருக்கோம் பேர். அதனால நீங்க குரான் நீங்க கத்துக்கிறதுனால அரபியுடைய அந்த பியூட்டி, அரபி லாங்குவேஜ், அரபி மொழியையும் நீங்க அல்ஹம்துலில்லாஹ் கத்துக்கலாம். அதனால பிராக்டிஸ் பண்ணுங்க. முதல்ல நம்மளுடைய டார்கெட்டே உங்களுக்கு ரீடிங், படிக்க வைக்கிறது தான். குரானை ஓத வைக்கணும். குரானை நீங்க எடுத்தீங்கன்னா, குரானை ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க ஓதணும். அது நீங்க சிரமப்பட்டு ஆரம்பத்துல சிரமமா இருக்கும், போ நீங்க கத்துப்பீங்க. அலிஃப் லாம் மீம் ஜா லி கல் கிதாபு லா ரை பா ஃபீஹி, அந்த மாதிரி ஓதுவீங்க. இப்போ நீங்க இந்த 15 டேஸ்க்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் நீங்க முயற்சி செஞ்ச, ஹார்ட் ஒர்க் பண்ணா, ப்ராக்டிஸ் பண்ணா இந்த மாதிரி ஓதுவீங்க. அதுக்கப்புறம் படிக்க படிக்க என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அந்த அந்த இது ஃப்ளோ கிடைச்சிரும், அந்த ஸ்பீடு கிடைச்சிரும். நீங்க குரான் மற்றவங்க ஓதுற மாதிரி அழகா நீங்க ஓதலாம். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லஸீன யுமினூன பில் கைபி வ அந்த மாதிரி ஃப்ளோ உங்களுக்கு கிடைச்சி நீங்களும் ஓதலாம். அதனால தயவு செய்து நடத்தக்கூடிய கிளாஸ், இப்போ இந்த ஃபதஹா கிளாஸ் இருக்குல்ல, இது ஒரு நாளுக்கும் ஃபதஹா மட்டும் தான் நடத்தி இருக்கணும். ஆனா நம்ம கிட்ட ரொம்ப ஷார்ட் டைம் இருக்கிறதுனால ஒரே நாள்லயே ஃபதஹா, கசரா, தம்மா நடத்த வேண்டிய சூழ்நிலைகள்னால நம்ம நடத்துறோம். அதனால நீங்க வந்து இந்த ஃபதஹா ப்ரொனவுன்ஸ் பண்ண பாருங்க. இந்த 28 ஆல்பபெட்ஸ் அலிஃப் பா தா சா, இது மேல அந்த ஃபதஹா வந்தா என்ன சவுண்டு வரணும், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இதுதாங்க ப்ராக்டிஸ். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒன்று இருக்கு ஆ பா தா, அது ஃபதஹா மேல. ஒன்று எப்படி படிக்கலாம், 2 மெத்தட் இருக்கு. ஒன்று இருக்கு அலிஃப் ஃபதஹா ஆ, பா ஃபதஹா பா, தா ஃபதஹா தா, சா ஃபதஹா சா, ஜீம் ஃபதஹா ஜா, ஹா ஃபதஹா ஹா, கா ஃபதஹா கா, தால் ஃபதஹா தா, ஜால் ஃபதஹா ஜா, ரா ஃபதஹா ரா. இந்த மாதிரி படிக்கிறது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடு ஸ்பெல் பண்ணாம படிக்கிறது. அது எப்படி, அ பா தா சா ஜா ஹா கா, இந்த மாதிரி படிக்கிறது. ஸ்பெல் பண்ணாம படிக்கிறது. ஸ்பெல் பண்ணியும் படிக்கலாம், ஸ்பெல் பண்ணாம படிக்கலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ரொனவுன்சியேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா, சவுண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாயிரும். இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது 2 மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து மதர்சாக்கள்ல சின்ன பசங்களா இருந்தா அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது ரைம்ஸ் மாதிரி கூட சொல்லி கொடுப்போம். இந்த ஃபதஹா சப்ஜெக்டை வந்து ரைம் மாதிரி, ஏன்னா சின்ன பசங்க கத்துப்பாங்க, அப்பதான் இன்ட்ரெஸ்டா. எப்படி தெரியுமா, சும்மா படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்காக. அ ப த ச ஜ ஹ க த ஸ ர ஸ ஸ ஷ ஸ ஸ ط ض ع ظ ف ق க ல ம ந வ ஹ ய. சின்ன பசங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது ஒரு அழகான முறையில அவங்க அந்த ரைம்ஸ் மாதிரி இருக்கிறனால கத்துக்கிறாங்க. அதே மாதிரி கசரா சவுண்ட் இருந்தா கூட பி பி டி சி ஜி ஹி கி டி ஜி ரி ஜி சி ஷி ஷி ஜுய் துய் துய் ரி ரி ஃபி கி கி லி மீ நீ வி ஹி இ. இதே தம்மா சவுண்ட் வந்துச்சுன்னா உ பு து சு ஜு ஹு கு து ஜு ரு ஜு சு ஷு சு
ஜூ தூ து கு ஃபு ஹு கு லு மு நு உ ஹு யு. இந்த சின்ன பசங்க அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்காக இந்த மாதிரி சொல்லி காட்டுறோம். நீங்க இந்த மாதிரி கூட படிக்கலாம். பட் நீங்க அந்த ஆல்பபெட்டுக்கு மேல இந்த ஃபத்தஹா கசரா தம்மா தயவு செய்து இன்னைக்கு இல்ல நாளைக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கிளாஸுக்கு நாளைக்கு வாங்க. அப்போ நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க, நிறைய மாஷா அல்லாஹ் ஈஸியா சீக்கிரமா குரான் ஓத கத்துப்பீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒண்ணு இருக்கு லைனா படிக்கிறது. லைனா படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஆ பா தா ஃபதா தா, சா ஃபதா சா, ஜீம் ஃபதா ஜா, ஹா ஃபதா ஹா. இன்னொன்னு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, அப்படியே உல்டாவா வாங்க. யாவா யா ஃபதா யா, ஹா ஃபதா ஹா, வா ஃபதா வா, நூன் ஃபதா நா. அப்படியே நாடி பக்கமா வாங்க. இல்ல மிடில்ல நீங்களே விரல் வச்சு இது என்ன சீன் ஃபதா சா, ஐன் ஃபதா ஆ, ஜீம் ஃபதா ஜா, அப்படியே மாத்தி மாத்தி இப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி நீங்க விரல் வச்சாலும் அந்த ஆல்பபெட் உடைய சவுண்டு ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா பண்ணணும். இது மேல ஃபதா வந்தா எப்படி சவுண்டு அப்படின்னு காட்டணும். அதே மாதிரி கசரா வந்தா என்ன சவுண்டு, இது மட்டும் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே பாருங்க 15 days இல்ல, இன்ஷா அல்லாஹ் 1 weekலயே நீங்க வந்துருவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? என் வாய்ஸ் கேக்குதா? எஸ் சார். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. டெல்லி இன்ஷா அல்லாஹ். புரியுச்சா? நான் சொன்னது இவ்வளவு நேரம் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு சார். எஸ் சார், கேட்டுச்சு சார். கேட்டுச்சா? பிரயோஜனமா இருந்துச்சா? ஃபைதாவா இருந்துச்சா? எஸ் சார், எஸ் சார். எஸ் சார், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் சார் ஹெச்ஓடி சார் சொன்னாரு, நான் சொன்னேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்காக பாருங்க. நம்மளுடைய டைம் 1 hour காலேஜ் ஹாலிடே இருந்தாலும் உங்களுக்கு அரபிய குரானை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி தான் உங்களுக்காக டைம் ஒதுக்குறோம். அதனால நீங்களும் இன்ஷா அல்லாஹ் கூட இன்னொரு 1/2 hour உங்க எப்போ ஃப்ரீ கிடைக்குதோ, மார்னிங்ல ஆஃப்டர் ஃபஜர், ஆஃப்டர் ஜுஹர், பிஃபோர் ஜுஹர், இல்லை அசருக்கு அப்புறமா எப்போ உனக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் தயவு செய்து ஒரு 1/2 hour உட்காந்து நேற்று என்ன கிளாஸ் நடத்தினாங்க ரிவிஷன் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வாங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாருங்க. இந்த 15 daysல நிறைய நீங்களே சொல்லலாம், நான் 1 month இல்லப்பா ஜஸ்ட் 15 daysல குரான் கத்துக்கிட்டேன்னு சொல்லுவீங்க. அதனால spend 1/2 hour time, do revision for daily classes. Inshallah you will get good result in this. Okay, tell inshallah. Say inshallah. Inshallah. Okay, சரி, நம்ம கிளாஸ் உடைய டைம் ஆயிடுச்சு. எனி டவுட்? நம்ம சொன்னது பேசுனதுல கிளாஸ் எடுத்ததுல ஏதாவது டவுட் வந்தா கேட்கலாம். நீங்க இந்த வாய்ஸ் வேணும்னா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம இந்த ஆ ப த ச அந்த வாய்ஸ் ரெக்கார்டை உங்களுக்கு அனுப்புறோம். இல்ல ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு அனுப்புறோம். நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இஃப் யூ நீட் யூ கேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் அஸ். ஒரு மெசேஜ் பண்ணுங்க, சார் இந்த மாதிரி நான் இன்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன், எனக்கு ஆ ப த ஃபதஹா உடைய அந்த வாய்ஸ் அனுப்புங்கன்னா அனுப்புறோம். இ பி தி சி கசரா உடைய வாய்ஸ் கொஞ்சம் அனுப்புங்க சார்னா அனுப்புறோம். உ பு து சு ப்ராப்பர் வாய்ஸ் ப்ரொனவுன்சியேஷன் அனுப்ப சொன்னா அனுப்புறோம். இஃப் யூ நீட் எனி கைண்ட் ஆஃப் ஹெல்ப் யூ கேன் கெட் அஸ். ஜஸ்ட் சென்ட் 1 message. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஹெல்ப் பண்ணுறோம். அந்த குரூப்லயே எங்களுடைய நம்பர் எல்லாம் இருக்கு, பேர் வரும். அந்த டாக்டர் சொல்லி நீங்க ப்ரொஃபஸர்ஸ் உடைய நேமு, எந்த ப்ரொஃபஸருக்கு வேணா நீங்க மெசேஜ் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். எனி டவுட்? No sir. Boys, students, any doubt? No sir. No. Shall we complete the class? Yes sir. Yes sir. Abdul Qadir, Hamadullah, Muhammad Anas, Asif, Shahid, Gausullah, Yes sir. Muhammad, Riyaz, Nagur, Yes sir. Afroz. Any doubt? Sir. Yes sir. Yes sir. No doubt. Clear? Sir, no doubt. Abdurrahman sir, class முடிச்சிடலாமா? 8:03.
அப்துல் சார் சார் வந்து அட்டெண்டன்ஸ் எடுப்பாரு, ரெக்கார்டிங் பண்ணுவாரு. அதனால 1 minute பி இன். ஓகே ஸ்டூடெண்ட், சார் அட்டெண்டன்ஸ் எடுத்திருப்பாரு. லெட் கம்ப்ளீட் அவர் கிளாஸ் வித் துவா. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். ஃபதஹா கஸரா தம்மா இந்த சப்ஜெக்ட். ஓகே இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. You may leave the class now.